இதில் எப்படி இருக்கிறது, இந்த இடத்த எப்படி பார்த்தே தெரியும். ஒரு தாமரை மொட்டு மாதிரி இருக்கும். இந்த தாமரை மொட்டு மாதிரி இதுதான் இது முத்து தாமரைன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த இப்படி வந்து இதில் வரக்கூடிய இந்த முத்து தாமரையை அப்படி கையை இந்த பக்கம் உள்ள குங்கி கொடுத்து இப்படி கொடுத்துட்டு இப்படி ப்ரெஸ்ஸிங் செய்தால் கொடுத்தா போதும். இப்படி ஒரு 30 எண்ணுது வர இல்லைன்னா 30 செகண்ட் இப்படியே அமைக்கி கொடுத்துருக்கணும். அமைக்கி கொடுத்து அப்படியே எடுத்தோம்னாயா இதில் நம்ம இரத்த ஓட்டங்களை சீர்படுத்தும், இருதயத்தை பலப்படுத்தும். இந்த இதனால இருதயத்தை பலப்படுத்தவும் இருதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவதும் இந்த முத்து தாமரை என்ற பாகம் தான். இந்த பாகத்தை இப்படி அமைக்க பிடிச்சி 30 தடவை எண்ணி முடிச்சாச்சுன்னா அதோட அதுக்குன்னு 1 2 அப்படின்னு போட 1 2 3 4 5ன்னு அப்படியே வரிசையாக ரீடிங் கொடுத்து 30 செகண்ட் தான் அப்படியே அமைக்க கொடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டா போதும். அந்த இருதயம் பலப்படும், இருதயத்தினுடைய இரத்த ஓட்டங்கள் சீர்படும், எல்லாம் இது செய்யும். இதே மாதிரி தான் இந்த காலையும் இப்படி இருக்கிற இந்த இடத்துல இதில் வச்சுட்டு இந்த கையை இப்படி கொடுத்து இப்படி பின்னால் கொடுத்து இதை இப்படி வச்சு இப்படி அமுக்கணும். இப்படி அமுக்கணும்னா அதே தான் 30 செகண்ட். ஒரு காலுக்கு கொடுக்குறது 2 காலும் கொடுக்குறது ரொம்ப நல்லது. எப்படி பண்ணணும்னா டோட்டலாக இந்த காலில் உள்ள நரம்பு வழியாட்டு இருதயத்துக்கு போய் இருதயத்துடைய இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். இருதயத்தில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் சீர்படுத்துறது உள்ளது. இதுதான் முத்து தாமரை.